வணக்கம் மக்களே. நெட்ஃப்ளிக்ஸ், ஓடிடி அண்டு சினிமா தியேட்டர் இந்த சைட்லலாம் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய கேமே விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி அவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க எல்லாத்தையும் பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. வாரன் ப்ரோஸ் எல்லாத்துக்கும் தெரியும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹாரி பாட்டர், அப்புறம் இந்த மாதிரி மூவிஸ் இல்லாமல் டாம் அண்ட் ஜெர்ரி இந்த மாதிரி கார்ட்டூன்லாம் வர்றப்போ முன்னாடி வாரன் ப்ரோஸுங்கிறது வந்திருக்கும். அது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வாரன் ப்ரோஸை நெட்ஃப்ளிக்ஸ் பை பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சப்போஸ் இது நடந்து நெட்ஃப்ளிக்ஸ் அதை பை பண்ணிட்டாங்கன்னா வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல்லான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியாக நெட்ஃப்ளிக்ஸ் மாறிடுவாங்க. அதாவது வாரன் ப்ரோஸ் 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, வாரன் ப்ரோஸ் ஒரு கேட்டகரி. அவங்க அதில் என்னென்னா ஹெச்பிஓ மேக்ஸ் இந்த மாதிரி இதில் மூவிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ். இன்னொரு கேட்டகரி என்னென்னா டிஸ்கவரி குளோபல்னு சொல்லிட்டு. இதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஎல்சி, சிஎன்என் அண்ட் கேபிள் நெட்வொர்க் இதெல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரியான வாரன் ப்ரோஸை மட்டும் வாங்கலாம்னு சொல்லி 7.42 lakh crores பிட் பண்ணி இந்த டீலுக்கு வாரன் ப்ரோஸை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல் இன்னும் ஆன்கோயிங்கில் தான் இருக்குது, ஆன் ப்ராசஸிங்கில் தான். நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டான வாரன் ப்ரோஸோட அந்த ஹெச்பிஓ மேக்ஸை மட்டும் வாங்கலான்னு சொல்லி அதுக்கு டீலாக 7.5 லட்சம் கோடியை பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீலுக்கு அவங்களோட வாரன் ப்ரோஸோட டெபிட், அதாவது அந்த கடன் நல்லா இருக்குது தெரியுமா, அது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிரும், அதுக்குள்ளே நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டீல் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு காம்காஸ்ட் நெட்வொர்க்கும் இந்த வாரன் ப்ரோஸுக்காக பிட் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃபர் பண்ண அளவுக்கு அவங்களால ஹை அமௌண்ட் பிட் பண்ண முடியல. ஸோ அவங்க அதற்கு விலகிட்டாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி பேரமவுண்ட் ஸ்கைடான்ஸ், இவங்க இந்த நிறையா ஹாலிவுட் மூவிஸில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த பேரமவுண்ட் ஹைடான்ஸுங்கிற நெட்வொர்க் அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி இது பிட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களும் ஹை அமௌண்ட் பிட் பண்ணலை. இவங்க பிட் பண்ண வாரன் ப்ரோஸ் ஆக்சுவலி இவங்க ஒன்று வாங்க ட்ரை பண்ணலைங்க, நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி 2மே வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு அமௌண்ட் பிட் பண்ண, வாரன் ப்ரோஸும் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ண, சின்ன அமௌண்ட்டாகவே பிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது வாரன் ப்ரோஸுக்கு பெருசாக ஒப்பலை. என்னடா சின்ன அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க, பிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வாரன் ப்ரோஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பேரமவுண்டோட சிஇஓ டேவிட் எல்லிசன், இவர் யாருன்னா ஆரக்கல் கார்ப்போட சிஇஓ அண்ட் கோஃபவுண்டரான எல்லிசன், அவரோட பையன். ஸோ லாரி எல்லிசன் ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். சொல்லப்போனால் ட்ரம்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற லெவலுக்கான ஒரு பொசிஷன் இருக்கவர். வேர்ல்டில் நம்பர் 1 பணக்காரங்க லிஸ்ட்டில் எடுத்தால் அவரும் ஒருத்தராக வருவார். அவரோட நண்பர் மகனான டேவிட் எல்லிசன் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பார். ஸோ அவங்க இந்த பிட்டில் வின் பண்ணணும் தான் அவரும் ஆசைப்படுவார். ஸோ அதுக்கு தான் அவரும் முயற்சி பண்ணுறாருன்னு இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பட் பேரமவுண்ட் அந்தளவுக்கு பிட்டிங் அமௌண்ட்டை வைக்கிறதில்ல. அவங்க சின்ன லெவலாகவே சின்னதாக பிட்டிங் பண்ணியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வாரன் ப்ரோஸுக்கு இந்த அமௌண்ட் பெருசாக ஒப்ப மாட்டேங்குது. ஜெரட் குஷ்னர், இவர் யாருன்னா ட்ரம்ப்போட சன்-இன்-லா. இப்போது இந்த பிட்டிங்குள்ளே இவர் உள்ளே வர்றாரு. எப்படின்னா, டேவிட் எல்லிசனுக்கு இவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி ட்ரம்ப் துபாய், அபுதாபி, கத்தார்லாம் எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தார். ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு இந்த குஷார். ஸோ இப்போது நெட்ஃப்ளிக்ஸை விட இவங்க என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா 9.70 lakh crore பிட் பண்ணி இப்போ இந்த டீல் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிற நிலமையில் இருக்குது. பட் இன்னும் கன்ஃபார்மெல்லாம் ஆகலை, க்ளோஸும் பண்ணலை. இன்னும் அவங்க வாரன் ப்ரோஸ் என்ன நினைக்கிறாங்க, ஓகே நம்ம வெயிட் பண்ணால் இன்னுமே டீல் ஏறும் போல், ஸோ வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறாங்களோ என்னமோ, இன்னும் டீலை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்குறாங்க. சப்போஸ் நெட்ஃப்ளிக்ஸ் இதில் வின் பண்ணாங்கன்னா இதில் பெரிய பிரச்சனை இருக்குது மக்களே. என்னென்னா, தேட்டர் ஓனர்ஸ் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க தேட்டர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிரும்னு. இதுக்கு என்னென்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு ரீசன், ஒரே ஸ்டுடியோக்குள்ளே எடுத்துருவாங்க, மல்டிபிள் ஸ்டுடியோஸ் வேண்டியதில்லை. வாரன் ப்ரோஸோட ஒரே ஸ்டுடியோவே போதும், அங்கேயே எல்லா மூவிஸையும் எடுத்துருவாங்க.
அப்புறம் இவங்களுக்கு காம்படிட்டர் கிடையாது. அண்ட் டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் மட்டும்தான். நீங்கள் என்ன தான் மூவிஸ் வந்து என்ன தேட்டரில் ஓடினா தான் காசுனாலாம் தேட்டரில் ஓடினாலாம் பெருசாக காசு கிடையாது மக்களே. அதை விட ஓடிடிக்காரங்க இப்போ 200 கோடி தேட்டரில் வசூலாகுதுன்னா ஓடிடி 300 கோடி கொடுத்து அந்த படத்தை வாங்குவான். ஸோ எது அவங்களுக்கு பெனிஃபிட்? படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு அதுதான் பெனிஃபிட். ஸோ இது வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் அதிகமாக நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா எக்ஸ்டர்னல் ப்ரொடியூசர்ஸ் யாருமே உள்ளே வந்து மூவி எடுக்க முடியாது. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒன் அண்ட் ஒன்லி இவன் மேனோபோலின்னு ஆகிட்டான்னா என்டர்டெயின்மெண்ட் சரௌண்டிங்ஸில் 30% இவன் மேலே வந்துடுவான். ஸோ அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் கொஞ்சம் நஞ்சம் இருக்குமா? சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ் அதிகம், இப்போது உச்சத்துக்கே கொண்டு போய் வச்சுருவான். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் சப்போஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாரன் ப்ரோஸை வாங்கிட்டாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களே. ட்ரம்ப் கிட்ட இதை பற்றி கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஷேரை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி பொருளாதார வல்லுநர்கிட்ட பேசிட்டு தான் இதுக்கான ஒரு முடிவுக்கே நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. டெட் யாருன்னா நெட்ஃப்ளிக்ஸோட சிஇஓ. அவரை பற்றி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்னென்னா டெட் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ்லலாம் அவரோட பங்களிப்பு அதிகமாக போடுறாருன்னு சொல்லியிருக்காரு. நியூஸ் சேனல் சைடில் இன்னொரு விஷயம் ஒன்று கசிவாயிருக்கு. என்னென்னா டெட் நவம்பர் மாதமே ட்ரம்ப் அவர்களை போய் ஒயிட் ஹவுஸில் சந்தித்ததாகவும் அங்கே இந்த வாரன் ரோஸ் மேட்டரை பற்றி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணதாகவும், ஸோ இந்த டீலுக்கு நான் அப்போஸ் பண்ண மாட்டேன்னு ட்ரம்ப் சொன்னதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ ட்ரம்ப்போட மருமகன் குஷார் வந்ததுனால மேபி அதனால் ட்ரம்ப் வந்து இப்போது பேரமௌண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் நியூஸ் டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டெய்லி உங்களுக்கு வரும். ஃபர்தராக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.